கிராமத்து பொண்ணு அழகா இருக்கா, படிச்ச பொண்ணா இருக்காளேன்னு விழுந்துட்டான்னு நினைச்சேன். வேண்டாம், விழ வேண்டாம். மாடு மேய்க்கிறவங்க இல்லாம வேற யாராவது கிடைக்கிறானான்னு பாத்துக்கிறேன். என் காலேஜ்ல புதுசா ஒரு சார் வந்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்காரு. சேச்சா, அவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டாங்க. ஏய், 6 அடி உயரம், நல்ல பெரிய மீச, நல்ல குரலு. கிளாஸ் எடுக்கும்போது என் முகத்தை கண் எடுக்காம பாப்பாரு. ஏழை எடுத்தோம். என்கிட்ட கேட்டாரு, எந்த ஊரு, வீடு எங்க இருக்கு, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, சிட்டில வாடுறதுக்கு இஷ்டம் இருக்கான்னு. நம்மள பொறுக்கி ஒரு படிக்கிற புள்ள கிட்ட இதெல்லாம் கேட்பான். சரி, நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. அப்பா, கடவுள் இருக்காண்டா. இங்க பாருங்க, நான் விளையாட்ட ஒன்னும் சொல்லல. அந்த ஆளுக்கும் உன்ன மாதிரி பைத்தியம்னு நினைக்கிறேன். நம்ம விஷயத்த சீக்கிரம் அண்ணன்கிட்ட சொல்லலைன்னா பிரச்சனை ஆயிடும். நான் அம்மாக்கு லெட்டர் போட்டிருக்கேன், உன் ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கேன். அதுக்கு பதில் வந்தாதான் உங்க அண்ணன்கிட்ட வந்து கேட்க முடியும். இங்க பாரு காட்டுவாசி பார்த்தா, உன்னோட தங்கச்சி எனக்கு கட்டி கொடு ஐயா. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்குமா? அம்மா உன் ஃபோட்டோ பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் இங்க வந்துட போறாங்கன்னு நான் பயப்படுறேன். நம்ம விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டு தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். பாவம், எனக்கு கல்யாணம் நடக்காம அவரும் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. கிருஷ்ணகிரியில கங்கான்னு ஒருத்தி காத்திருக்கா. அட கடவுளே, இந்த முரட மேல ஒரு காதலா? சும்மா சொல்லல போல, காதலுக்கு கண்ணெல்லாம் இல்லைன்னு. அப்புறம் இந்த கங்கா எப்படி இருப்பாங்க? பார்க்க அழகா இருப்பாங்களா? நல்ல டான்சர். கிருஷ்ணகிரி கோவிலுக்கு அவங்க வருவாங்க. ஆஹா. ஐயோ, நேரம் ஆயிடுச்சு, நான் போறேன். அண்ணன் தேடுவாரு.